ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாக எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு எங்களுக்காக இரத்தம் சிந்தி 3வது நாளிலே அவர் உயிர்த்தெழுகிறார். அந்த 3 ஆணியினாலே அவர் அடிக்கப்படுகிறார். அந்த பாரமான சிலுவையை அவர் சுமக்கிறார், எங்களுக்காக சுமக்கிறார். எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்களுக்காக அவர் அந்த சிலுவையை சுமந்து அந்த 3 ஆணியினால் அடிக்கப்பட்டு அவர் உயிர் பிரிந்து அவர் 3வது நாளிலே எங்களுக்காக உயிர்த்தெழுகிறார். அந்த உயிர்த்தெழுதல் ஞாயிறு தான் நாளைய நாள். இந்த நாளிலே நாங்கள் ஆலயத்துக்கு சென்று அவரை துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னுடைய கண்கள் பார்க்க முடியவில்லை, என்னால் ஆலயத்துக்கு செல்ல முடியாது. நான் எப்படி அவரை துதிப்பது, எப்படி அவரை ஆராதிப்பது என்று சொல்லி நான் வேதனைப்பட்டேன். என்னுடைய கண்களை பற்றி நான் வேதனைப்படவில்லை, ஆண்டவரை நான் துதிக்க வேண்டும், துதிக்க முடியாமல் போய்விடுமோ என்று சொல்லி நான் வேதனைப்பட்டேன். நான் ஏன் என்னுடைய கண்களை பற்றி நான் வேதனைப்படவில்லை என்று சொன்னால், என்னுடைய இந்த உயிரை தந்ததே அவர்தான். இந்த உயிருக்கு சொந்தக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த உயிரையே தந்தவர் என்னுடைய கண்களை தொட மாட்டாரா? இந்த கண்களை தொடுவதற்கு அவருக்கு எம்மாத்திரம் லேசான காரியம். அதனால் நான் என்னுடைய கண்களை குறித்து நான் கவலைப்படவில்லை. என்னுடைய கண் பார்வை போனாலும் பரவாயில்லை என்று நான் நினைத்தேன். ஆனாலும் எனக்காக, என்னுடைய கண்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபித்த என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்குமே நன்றி. உங்கள் அனைவரையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் மாற்றி போடுவார். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்க சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் எனக்காக ஜெபித்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார், எனக்கும் பதில் தந்திருக்கிறார். என்னுடைய கண்களை தொட்டிருக்கிறார், என்னுடைய கண்ணுக்கு பார்வையை தந்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே, உறவுகளே. அதே போல நாளைய நாளிலே நாங்கள் ஆலயத்துக்கு சென்று அவரை துதித்து அவரை ஆராதிக்க வேண்டும் இல்லையா? அதாவது அவர் சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய இன்னொரு ஆபத்தில் ஒரு இக்கட்டில் இருக்கிற போது நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் எங்களை பாதுகாக்கிறார், அவர் எங்களை விடுதலையாக்குறார், அவர் எங்களுக்கு சுகம் அளிக்கிறார். அப்போ நாங்கள் இந்த ஆபத்தான நேரத்திலே அவரை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட பொழுதுதான் அவர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறார், எங்களுக்கு பதில் தந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டாலும் ஆனால் அவர் இன்று வரைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே அவர் இருக்கிறார். அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார், நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். கூடிய சீக்கிரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை மிக விரைவிலே வரும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த பாடுபடுகிறோம். என்ன பாடுபடுகிறோம்? நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது, நாங்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும். ஆனால் யாருமே இப்படி வாழ்ந்ததாக தெரியவில்லை. எல்லோருமே பாவத்துக்கு மேல் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே மிக எப்படி இருக்கும் என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனாலும் மனம் திரும்புங்கள். யாருடையுமே பகைக்காதீர்கள், வெறுக்காதீர்கள், யாரையுமே துன்பப்படுத்தாதீர்கள், துயரப்படுத்தாதீர்கள். ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே நாங்கள் எல்லோருமே பரலோகம் போக வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அது யாருக்குமே புரிவதில்லை. நாங்கள் சொன்னாலும் எங்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் இருந்துட்டு போவதும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஆண்டவருக்காக பைத்தியமாக இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். உண்மையிலே என்னோட வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார். இன்றைக்கு கூட என்னோட உயிரை பாதுகாத்தவர், என்னுடைய கண் பார்வையை திருப்பி தந்திருக்கிறார். உண்மையிலே அவர் தான் தெய்வம். அவர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நானும் உயிரோடு இருந்து அவரை பற்றி பேசியிருக்க மாட்டேன். எனக்கு ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து என்னை பேச வைக்கிற தெய்வம் அவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக எனக்காக ஜெபித்து கொண்ட உங்கள் அனைவருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக நான் உங்களை ஆண்டவரத்தை நான் ஒப்புக்கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குறைகள் எல்லாவற்றையுமே தீர்த்து வைப்பார். என்னுடைய கவலைகளை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். நான் இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்வேனா என்று இருந்தேன், ஆனால் என்னை அழைத்திருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னுடைய அழைப்பு உண்மையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்குமே உயிர்த்த ஞாயிறு தின நல்வாழ்த்துக்கள்.